என்னடா அது? சார் அது வந்து என்னடா வந்து? ஏங்க அவர் அடிச்சீங்க? என்னம்மா எல்லாம் உனக்காகத்தாம்மா. பட்ட பகல்ல இப்படி ஒராசிட்டு நிக்கிறா, பார்க்காம நிக்கிறியே. அவர் என் புருஷன். புருஷனா? என்னடா அது? வீட்டுல செய்ய வேண்டியதெல்லாம் இங்க வந்து செய்றீங்க. போ. ஒராச வேண்டிய மூஞ்சிதான். ஏற்கனவே ஒராசன மாதிரி இருக்கு. இத போய் ஏன்டா இங்க வந்து ஒராசுறீங்க? என்னங்க? என்னங்க? ஓ நீங்களா? எங்க இந்த பக்கம்? கரண்ட் பில் கட்டி வந்தங்க. அப்படியா? உட்காருங்க. ஐயோ வேணாங்க, இது லேடி சீட்டுங்க. பரவாயில்ல, நமக்குள்ள என்னங்க கம்பல் பண்றீங்க. வந்த வேலையெல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சதுங்க. யோ என்ன அது லேடி சீட்ல உட்கார்ந்திருக்க? எந்திரியா. ஐயோ பரவாயில்லைங்க, அவர் எங்க வீட்டுக்காரர் தான். ஏங்க இத்தனை பேருக்கு முன்னால என்ன வீட்டுக்காரன்னு சொல்லிட்டீங்களே, இதுல என்னங்க தப்பு? உண்மையை தான் சொன்னேன். தப்பு உண்மையை தான் சொன்னேன். அப்பா துண்டு மறந்துட்டேனே. ஆமா, துண்டு சும்மெல்லாம் கொண்டு விடு, நான் வாய்க்காலுக்கா போறேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு சூட் ஆகுமா? உள்ள உண்டு இப்போ. என்ன கணேசன் சார், அடையாளமே தெரியல? ஆமா, ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. ஆடையை மாத்திட்டேன், ஆளையே மாத்திட்டேன். இந்த கெட்டப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்லைங்க. இல்லையா? ஏன் 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 சார் இப்படி பண்ணிட்டீங்க? ஏன் என்ன ஆச்சு? உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே அந்த அழகான குடுமி, காதுல கடுக்கன், பஞ்சக்கச்ச வேஷ்டி, நெத்தியில பட்டை, இதெல்லாம் பார்க்கும்போது தெய்வ கடாட்சமா இருந்தீங்க. அது சரி. இப்ப இதெல்லாம் எடுத்துட்டு சாதாரணமாயிட்டீங்க. ஐயோ, உங்களுக்கு குடிமி பிடிக்குங்கிறது தெரியாம போயிடுத்தேன். அவசரப்பட்டு விட்டுட்டேனே. வளர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகுமோ தெரியலையே. இதுக்கு போய் ஏன் நீங்க இவ்வளவு வருத்தப்படுறீங்க? எந்த ட்ரெஸ் கூட பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. இந்த ட்ரெஸ் பரவாயில்லையா? நல்லா இருக்கா? ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி. ஏண்டி நான் வர்றதுக்குள்ள கோழி குருமா, மீன் வறுவல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும் சொல்லிட்டேன். இல்ல பிச்சு புடுவோம். பிச்சு விஸ்வநாதனா என்ன கொக்கா? என்ன விஸ்வநாதன் சார், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் ஆபீஸ்க்கு போற மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்களே. ஆபீஸ விடுங்க மேடம், இன்னைக்கு என்கிட்ட ஏதாவது மாற்றம் தெரியுதா உங்களுக்கு? இல்லையே, அப்படியே தான் இருக்கீங்க. நோ, இத பாருங்க, இன் பண்ணிருக்கேன், சிகரெட் பிடிக்கிறேன், ஸ்டைலா இல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. இப்படியே கீப் அப் பண்ணுங்க. ஆபீஸ்க்கு போறவங்க எப்போ இப்படி நீட்டா இருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எது சொன்னாலும் அதுல ஒரு அன்பு இருக்கும், அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், அதுல ஒரு ஆழம் இருக்கும். ஓகே, see you. போயிட்டு வாங்க. லாரரரி. நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஏனுங்க ஆபீஸ் போலியாட்டு இருக்குதுங்க? ஆமாங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சே, அதான் வீட்டுல இருக்கேன். வட்டுங்களா? வாங்க. வட்டுங்களா? வாங்க. வட்டுங்களா? ஏன் திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்ல வேண்டியது ஒண்ணுமே சொல்ல, அப்புறம் நான் அப்படித்தான் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியது இருக்கு. நான் என்ன சொல்லணும்? பாக்கலையா நீங்க இந்த புதுசா பட்டு சட்டை, பட்டு வேட்டி, அத பத்தி நீங்க ஒண்ணுமே சொல்லலையே. அதான் பார்த்த உடனே ஒரு சேஞ்ச் தெரிஞ்சது. ஆமா, வீட்ல ஏதாவது விசேஷமா? பட்டு சட்டை எல்லாம் போட்டிருக்கீங்க? விசேஷம் நடக்கும்னு தான் நானும் பாக்குறேன், ஆனா நடக்க மாட்டேங்குதுங்களா? பொண்ணு கண்ணுக்கு தெரியுது, ஆனா அது கைக்கு வந்து சிக்க மாட்டேங்குதுங்களா? உங்க பையன் கல்யாணத்தை பத்தி சொல்றீங்களா? நீங்க வேற, நான் காளை மாட்டுக்கு ஜோடி சேர்க்கலான்னு பாக்குறேன், நீங்க கண்ணுக்குட்டிக்கு மூக்கணாங்கயிறு போட சொல்றீங்க. புரியலையே.
போக போக புரியுங்க. வரட்டுங்களா? ஆ, வரேங்க. போயிட்டு வாங்க. மான கிட்டவங்க. யோ என்னையா அது லேடி சீட்ல உட்காந்துருக்க? எந்திரியா. ஐயோ பரவாயில்லைங்க, அவர் எங்க வீட்டுக்காரர் தான். ஏங்க இத்தனை பேருக்கு முன்னால என்ன வீட்டுக்காரன்னு சொல்லிட்டீங்களே. இதுல என்னங்க தப்பு? உண்மையை தான் சொன்னேன். வாங்கண்ணே. நான் வரமாட்டேன். அட வாடகை கொடுப்பாங்க. நான் வரமாட்டேன். அட நம்ம வீடு தானே. நான் வரமாட்டேன். வாங்கண்ணே. வேணாம்டா. வாங்கண்ணே. ஏன்டா இப்படி கூப்பிடுற? இந்த காம்பவுண்ட் இருக்கிற நான் எந்த நாயிடா வாடகை தரேங்குது? அண்ணே நம்ம காலம் நீ முன்ன மாதிரி இல்ல. இப்பெல்லாம் காலம் மாறி போச்சு. காலம் மாறல. அவன் கெட்டப்ப மாத்திட்டு போயிட்டு இருக்கான். இங்கதான் ராயப்பம் போட்ட கணக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்ன கணக்கு? இது சஸ்பென்ஸ். வாடகை கொடுக்க போறாங்க. கொடுப்பாங்கற? கண்டிப்பா. சரி வா போலாம். இருங்க, அதுக்கெல்லாம் நேரம் காலம் பார்த்து போகணும். வந்தாச்சு, இப்ப போலாம். நேரங்காலம் வந்தாச்சு. வந்துச்சு. சரி வா போலாம். இப்ப பாருங்க என்ன பண்றேன்னு. டேய் விஸ்வநாதா, வாடா, வீட்டுக்காரர் வந்திருக்காரு. ஏய் பரதேசி, என்னடா மரியாதை இல்லாம கூப்பிடுற? அட இப்படிதான் கூப்பிடுங்க. இப்படி கூப்பிடலாமாடா? நான் இருக்கேன், தைரியமா கூப்பிடுங்க. சரி நீ இப்படி வா. ஆ. டேய் விஸ்வநாதா, வாடா வெளிய. எந்த நாய்டா அது? டேய் ஜலகண்டேஸ்வரா! என்ன விஸ்வநாதன் சார்? ஒண்ணு இல்லைங்க, வாடகை கொடு. நேத்தே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏய் ராயப்பா, நீதானா? நான் தானா? விஸ்வநாதன் தானா? 100 ரூபாய் ஏத்துங்க. அடுத்த மாசத்துல 100 ரூபாய் ஜாஸ்தி. ஜலகண்டேசா, நீ 200 ரூபாய் ஏத்துவேன்னு நினைச்ச. பரவாயில்ல, நீ 100 ரூபாய் தான் ஏத்திருக்கிற. நான் என்ன அவ்வளவு விவரம் கேட்டவனா? நேத்தே பேப்பர்ல படிச்சதே, தண்ணி வரி வீட்டு வரி எல்லாம் ஏறி போச்சுன்னு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, தாராளமா தந்துடுறேன். என்னது வாடகை ஜாஸ்தியா வேணுமா? இந்த வீட்டுக்கு இந்த வாடகை ஜாஸ்தி. இதெல்லாம் கட்டுப்படி ஆகுது. வாங்க வீட்டை காலி சரி பண்ணு. இப்போ வீட்டை காலி பண்ணிக்க. அட உன் வீட்டை நீயே வச்சுக்கியா? வாங்க காலி பண்ணலாம். ஆமாயா காலி பண்ணுங்க. அட வாங்க. அடுத்த வாட்டி ரெடியாடா. கூப்பிடுறா. வாங்கங்க. ஏய் ஜமுனா. ஏ ஜமுனாவா? இல்ல ஜமுனா, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மேனேஜர் ப்ரமோஷனே கிடைச்சிச்சு. அதுக்காக இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்தோம்னா ஜெனரல் மேனேஜர் பதவியே கிடைக்கும். அதுக்காக 100 ரூபாய் ஜாஸ்தியாவா? ஐயோ ஜலகண்டேசே, நான் தந்துறேன். சரி, நீ கொடுக்க போறியா இல்லையா? ஐயோ தரேன், நான் தரேன். 100 தரேன். உன் பொண்டாட்டி வாய் அடைக்க சொல்லு. இல்லனா 150. யாருக்கு வாய் ஜாஸ்தி? யார் கேட்டு ஒத்துக்கிட்டீங்க? முடியாது சொல்லுங்க. ஓரமா சொல்றேன், நீ உள்ள போ. நம்ப மிளகா தின்னா பூச்சி வச்சிரு. போங்கடா அட்டால. வாடகை வாடகை. வாடகையா? என்ன வாடகை? எதுக்கு வாடகை? புருஷனை கூப்பிட சொல்லுங்க. உன் புருஷனை கூப்பிடுமா? ஏன் என் திருச வந்தா மட்டும் கொடுத்துருவாராக்கு? கூப்பிடுமா? கூப்பிடுறேன். மாமா மாமா. மாமா, வீட்டுக்காரருக்கு வாடகை வேணுமா? வீட்டுக்காரர் வாடகை கேட்காம வேற என்னடி கேட்பாரு? நேத்தே 3000 ரூபாய் பையில போட்டு வச்சிருந்தேன். கரெக்டா வாடகை கொடுத்துருவனுட்டு. ஏண்டி கொடுக்கல? சொல்லவே இல்லையா? இந்த மெட்ராஸ்ல இவ்வளவு கம்மியான வாடகைக்கு எந்த இழிச்சு வாங்கி வீடு கட்டி வாடகை கொடுற? உங்க அப்பா கட்ட வீடா இல்ல எங்க அப்பா கட்ட வீடா? ஏங்க உங்க அப்பா கட்ட வீடு தானே? யோ, நான் அன்னைக்கே சொல்லிருக்கேன், இது கொத்தனார் கட்டின வீடுன்னு. மறுபடியும் நீ குழப்பற. யார் கட்டினேனுங்க? உங்களுக்கு வாடகை தானே வேணும். இந்தாங்க. அன்னைக்கு என்னமோ ரெட் கண்ட்ரோல், ராக் கண்ட்ரோல், கோர்ட், சட்டம், ரோடுன்னு எல்லாம் பேசுன. அது அன்னைக்கு புத்தி ரோசி எல்லாம் பேசிட்டுங்க. ஓ, இப்ப புத்தி ரோசனை வந்துருச்சாக்கு. இந்த பார், அடுத்த மாசத்துல இருந்து வாடகை 200 ரூபாய் ஏத்திருக்க. அதை நீ கரெக்டா கொடுத்துடணும். சரிங்க. அப்புறம் நீ கொடுத்துறது இருக்கிறது எனக்கு பிடிக்கல. என்ன மிளகாய் எல்லாம் காய வச்சிருக்க? ஏண்டி மிளகாய் இங்க காய வச்ச? அப்புறம் என்ன புள்ளைய பெருச்சாலி மாதிரி இங்க அலைய விட்டுருக்க? ஏண்டி அதெல்லாம் தூக்கி கொடாப்புல அடைச்சு வை. இந்த மாதிரி என்ன தலையில பூ வச்சிருக்கு? இனிமே வைக்காதுங்க. நீங்க ஏங்க புடவையாவது கட்டலாங்களா? போங்க நீங்க. கட்டினா என்ன கட்டாடி இறக்கணுமா? அட வாடி போய கூட்டிட்டு. வாடினா முழுசா 1000 ரூபாய் இருக்கு. இத அவ பார்த்தா நகை வாங்கணும், நட்டு வாங்கணும், புடவை வாங்கணும் உரிச்சிருவா. டேய், என்ன 2 நாள் லீவ் வேண்டு போயிட்டு இங்க வந்து அப்புறமா உட்கார்ந்திருக்கீங்க? அண்ணா 500 ரூபாய் பணம் வேணும்ண்ணே. 500 ரூபாயா? என்கிட்ட கால்லாம் கிடையாதுப்பா, நானே கஷ்டப்படுறேன். அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே, பையனை காது குத்தணும். என்னது பையனுக்கு காது குத்துறியா? இதெல்லாம் 500 ரூபாய் செலவு பண்ணி குத்துற காதாடா? ஒரு முள்ள எடுத்து 2 பக்கம் குத்தி விடுறா. என்னங்க, ஆ? இந்த தண்ணி எடுத்து போய் தொட்டியில ஊத்திட்டு வாங்க. கொண்டா. பாத்தியாடா, நம்ம கண்ணு முன்னாடியே 1000 ரூபாய் பீரோல வச்சுட்டு வந்து கேட்டா ஒரு பைசா கூட இல்லங்கிறாரு. அந்த 1000 ரூபாய் அப்படி அமைக்கிட்டு வந்துரு. சரிப்பா, நம்ம பையனை கையில செஞ்சிரேன். சீக்கிரம் போ. சீக்கிரம்டா வந்துட போறாரா? வாடா.
சத்தம் ஒண்ணும் இல்லைங்க. இந்த ரூபாய் வச்சுக்க. ஏண்டா இன்னும் நீ போகல? அன்னிட்டு சொல்லிட்டு போலான்னு இருந்தேன். எங்க உன் பையன் இருந்தார காணோம்? நீங்க பணம் இல்ல நீங்க இல்ல, பையன் கோவிச்சுட்டு போயிட்டான். டேய் விடுறா, அந்த காதையெல்லாம் குத்துலனா இத்த அழுகி கீழே விழுந்துருமா? பார், அழுக்கு துணி எங்க என்னங்க வைக்க? அழுக்கு வைக்க இடமா அது? என்னங்க நீங்க உதைக்காதீங்க. ஏண்டா 4 பேர் வர இடத்துல அழுக்கு துணி வச்சிருந்தா எவனாவது மருந்து வாங்க வருவானா? என்னங்க என்னங்க சுளுக்கு பிடிக்குங்க. என்ன சொல்லுங்க? நீ சொன்னா கேளுங்க. அழுக்கு துணிலாம் உதைக்க கூடாதுங்க. வரட்டு நான் இன்னைக்கு அவளை பேசிக்கிறேன். ஏங்க கூட உதைக்கிறீங்க? பல்லக்கெல்லாம் கழி போடுவேன். ஒரு எத்தனை நாள் சொல்றது வாசப்படிக்கு முன்னாடி அழுக்கு கூட வைக்காதேன்னு ஏன் வச்ச? அழுக்கு துணி டோபிக் போடுறதுக்கு தானே வச்சிருக்கேன். இந்தாங்க, இந்த துணி சேர்த்து போட்டுட்டு அர்ஜென்டா வேணும்னு சொல்லுங்க. நாளைக்கு கல்யாணத்துக்கு போகணும். கல்யாணத்துக்கு போகணுமா? கல்யாணத்துக்கு நாளை கல்யாணத்துக்கு போறதுக்கு இன்னைக்கு துணி கொடுக்குறாயா? என்ன அண்ணா பாத்த போட ஐயோ ஐயோ அம்மா பாத்து சொன்னா கேளு. அப்படியே அடி பிடிச்சிருவேன். நானே கூட பிடிக்க மாட்டேங்கிற ஒவ்வொன்றும் எடுத்து திணிச்சிட்டு இருக்கேன். பேச வந்துட்டான் பேச்சாம பேசுறான் பாரு. அடா எப்படியே தூக்கிட்டு போக முடியுமாடா? கூடையோட தூக்கிட்டு போனா அசிங்கமா நினைப்பாங்க. மொத்தமா இதுல கொட்டி தூக்கிட்டு போயிடலாம். இப்படி இப்படி பையன் ஐயோ ஐயோ அம்மா போட வரமாட்டேங்குது. சரி நல்ல சார் கிட்ட கிட்ட சார் நான் கட்டுங்கண்ணே. கட்டுறா கட்டு கட்டு கொண்டா கொண்டா நீ கொண்டாங்க கொண்டா கொண்டா இப்படி கொடு இப்படி கொடு. அண்ணே போய் என்ன காணம்டா சாமி. அண்ணே நான் தூக்கிட்டு வரேன். அண்ணே 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 உங்களுக்கு கை வலிக்கும் கொடுங்க, நான் தூக்கிட்டு வரேன். ஒரு நம்ப முடியாது. நீ அழுக்கு துணி கூட வச்சுட்டு போயிருவ போடா. ஏன்னா நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீங்க செய்யறீங்க. டேய் சொன்னா கேளு. அண்ணே கொடுங்கண்ணே. என்ன நீ கூட கூட பேசிட்டு வர? பிச்சு போடும் பிச்சு போடா. என்னடா சத்தம்? கால் தடிச்சு விட்டுருச்சுண்ணே, அதனால அப்பான்னு சொன்னேன். போனா கேக்குறியா? அப்பா லோப்பான்னு பின்னாலே வந்துட்டு இருக்கிறியா? போடா. டேய் என்னடா இந்நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு இருக்க? என்னென்ன பண்றது? இப்பதான் நேரம் கிடைச்சது. சரி சரி, நாளைக்கு நான் கல்யாணத்துக்கு போகணும். இப்பவே துவைச்சு இப்பவே இஸ்திரி போட்டு கொடுத்துரு. உருப்படி எத்தனை? என்னலையா? அப்ப எண்ணிடுங்க. என்ன இருங்க. ஏண்டா? அவர் உள்ளூர்காரரு, அவர் மேல நம்பிக்கை இல்லையா? நீங்க என்னதீங்க? சும்மாறா. எண்ணி போடுறது அவனுக்கு நல்லது நமக்கு நல்லது. அதுல நீங்க கிட்ட இருந்தானே வாங்கிட்டு போக போறீங்க. நீங்க அவசரப்படுறீங்க, அதனால வெள்ளாய் வேவுது. நீங்களே போட்டு பாருங்க. அதுவும் நியாயம் தான். அண்ணே இவ்வளவு தூரம் வந்துட்டு அமுக்கிற வேலையாவது எடுத்து கொடுங்க. ஏன் நாமுக்கு போகாதாக்க? ஐயோ 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 வாடா. அது என் வீட்டு பணமாச்சா? டேய் கொண்டாடுங்க. டேய் சின்ன பையன். தேங்காய் பணம் 300 ரூபா வந்திருக்கு. 10, 20, 30. அண்ணே அங்க பாருங்க. கஞ்ச பையன் கந்தசாமி யாருக்கும் ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டான். ஒரு பைசா கூட வாங்க முடியாது, பணத்தோட வரான். பைசா கூட வாங்க முடியாதா? பாக்கலாம். டேய் நீ தான் தரணும். சும்மா இருக்க, நீ தான் கொடுக்கணும். டேய் வாங்கின கடனை இல்லன்னு சொல்லாத. விளையாடுறீங்க, நீங்க தான் டேய் நீ கொடுக்கணும். தான் தரணும். நீ தான் கொடுக்கணும். டேய் சொன்னா கேளு, நீ தான் தரணும். நீங்க தான் கொடுக்கணும். நீ தான் தரணும். நீங்க தான் கொடுக்கணும். என்ன 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 கொடுக்கணும் தகராறு? என்ன இங்க வாங்கண்ணே, இந்த பஞ்சாயத்து நீங்களே கேளுங்க. உட்காருங்க. இந்த ஊர்ல எத்தனை பஞ்சாயத்து தீர்த்துருக்கு தெரியுமா? என்ன பஞ்சாயத்து சொல்லுங்க. இவர்கிட்ட நான் 300 ரூபா வாங்கினேன். சரி. மீதி 65 ரூபா திருப்பி கொடுத்தேன். சரி. அப்புறம் 200 ரூபா வாங்கினேன். சரி. மீதி 65 ரூபா திருப்பி கொடுத்தேன். சரி. அப்புறம் 75 ரூபா கொடுத்தாரு, நான் 65 ரூபா கொடுத்தேன். 25 ரூபா அவர் கொடுத்தாரு, நான் 24 நான் கொடுத்தேன். 10 அவர் கொடுத்தாரு, 5 நான் கொடுத்தேன். மீதி எவ்வளவு? ரொம்ப குழப்பிட்டீங்க தம்பி. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. குழப்பிட்டானா? அவங்க கிட்ட கேட்காதீங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது தெளிவா சொன்னா தானே உங்களுக்கு புரியும். நீங்க என்கிட்ட 300 ரூபாய் கடன் வாங்கிருக்கீங்க. நான் வாங்குறேன். ஆட ஒரு பேச்சுக்கு சொல்றீங்க. பேச்சுக்கா? அது சரி. எவ்வளவு வாங்கிருக்கீங்க? 300 ரூபா வாங்கிருக்கேன். யாரு கிட்ட இருந்து? உங்ககிட்ட இருந்து. எங்கிட்ட இருந்து 300 ரூபாய் நீங்க கடன் வாங்கிருக்கீங்க. ஒரு வாரம் கழிச்சுன்னா 50 ரூபாய் நீங்க திருப்பி கொடுக்குறீங்க. கொடுங்க கொடுங்க. பணம் இருக்குல்ல? ஏன்னா இப்படி கணக்கா பாத்துட்டா தான் புரியும்.
50 ரூபாய் திருப்பி கொடுத்துருக்கீங்க. அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சுன்னா இந்த 50 ரூபாய் நீங்க திருப்பி வாங்கிட்டீங்கண்ணே. அப்புறம் ஒரு 5 டேஸ் கழிச்சுன்னா ஒரு 100 ரூபாய் கொடுக்குறீங்கண்ணே. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சுன்னா ஒரு 30 ரூபாய் தரீங்கண்ணே. இப்படி இருக்கணுங்க. அப்புறம் ஒரு 5 டேஸ் கழிச்சுன்னா இந்த 30 ரூபாய் எனக்கு திருப்பி வாங்கிக்கிறீங்கண்ணே. அப்புறம் ஒரு 2 டேஸ் கழிச்சுன்னா 50 ரூபாய் எனக்கு திருப்பி கொடுக்குறீங்க. எனக்கு நல்லாவே புரியுது. இப்ப 300 ரூபாயில் நீங்க எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 150 ரூபாய் கொடுத்துட்டேனே. 150 ரூபாய் நீங்க எனக்கு கொடுத்துட்டேனே. கொடுத்தாச்சு. இன்னும் நீங்க எனக்கு எவ்வளவு தரணும்? 150 ரூபாய் தரணும். என்னென்ன பேச்ச மாத்திட்டு 175 இல்ல? ஏங்க 300 150 போனா 150 தானே. அட, என்னைய தலையெல்லாம் நரைச்சு போய் இப்படி போய் பேசிட்டு என்னங்க இது? 175 இல்ல? 150 தாங்க. என்ன? என்னங்க 150 தாங்க. என்னடா இது? 150 தாங்க. ஏய் ரமதானே வாயாங்க. நீ சொல்லியா நியாயத்தை? என்ன சொல்லுங்க? நான் இவங்கிட்ட 300 ரூபாய் வாங்கியிருந்தேன். சரி 150 ரூபாய் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டீங்க. மீதி எவ்வளவு கொடுக்கணும்? 150 ரூபாய் கொடுக்கணும். 175ங்கறாரு. எப்படிங்க? 175 ஐயா. 150 தாங்க. 175. அவருக்கு வேணா உங்களுக்கு வேணா ஒரு 25 ரூபாய் தள்ளுபடி பண்ணுங்க. ஏச்சே, போடா. பெரிய பஞ்சாயத்துக்கு வந்துட்டான். 25 ரூபாய்க்கு சாதாரண காசா உழைச்சு சம்பாதிச்சுடா. அண்ணே. வீட்டுல யாரு பொம்பளைங்களுக்கு பதில் சொல்றது? ஒரு பேச்சுக்கு சொன்னையா. என்னைய பேச்சு? பெரிய மனுஷங்கிற, பெரிய பல்லு வச்சிருக்கிற, இந்த வாயில போய் சொல்றேன். அண்ணா பணத்துல என்ன பேச வேண்டி இருக்கு? கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுத்துருண்ணா. நான் கொடுக்க வேண்டியதே இல்லையா. காசா பெரிய காசு. 150 ரூபாய் காசு. ஒரு நாளைக்கு நான் தண்ணி அடிக்கிற காசு யாருக்கு தேவை? பிச்சை காசு, நாய் காசு, உனக்கு கொடுமை காசு. இந்தா, எடுத்து வா. காசா பெரிய காசு. டேய், இந்த புடிங்க. யாருக்கு வேணும் காசு? அண்ணா, இந்தா, வளர்ற காசு. கொடுண்ணா. பெரிய காசு. நிறுத்துங்கய்யா. என்ன வச்சிட்டு இருக்கீங்க? 150 ரூபாய்க்கு வக்கு இல்லாதவனா? உனக்கு எவ்வளவு தரணும்? அரைச்சா போயா. எவ்வளவு தரணும்? போயா நீங்க உன் காசு நீங்க. எவ்வளவு தரணும்? 150 ரூபாய். இந்த அப்படி கொண்டா. டேய் வாடா. இங்க பாரு, அப்பா தூங்கி 3 நாள் ஆச்சு. நான் நல்லா தூங்க போறேன். ஒரு சத்தம் வரக்கூடாது, புரியுதா? கட்டெடு சாத்துறா. அப்பா தூங்குறாரு, சத்தம் போடாத. என் மூக்க சொன்னா கேட்க மாட்டேன். உங்க அப்பா தூங்குறாரு. வாயில சொன்னா கேட்க மாட்டேன். உன்னை கவனிக்கிற விட்டுட்டு நான் கவனிக்கிறேன் இரு. என்ன பண்ண? நீங்க தான் சொன்னீங்க யாரோ சத்தம் மாட்டா. ஒரே அடி சொல்லுங்க. மூக்கு சத்தம் வச்சு ஒரே அடி அடிச்சிட்டா. நீ பட்டு தூங்குப்பா, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப புத்திசாலி புள்ள. இப்ப என்ன பண்ற? நீ படுத்துக்கிற, நான் பாத்துக்கிறேன். ஐயோ நடத்தவே ஒண்ணு பஞ்சு. தொலைஞ்சு போ, தொலைஞ்சு. என்னங்க ஏய், தொட்டினா பல்ல கட்டி போடுவேன். வீட்டுல விறகு இல்ல, காட்டுல போய் விறகு எடுத்துட்டு வாங்க, சோறு ஆக்கணும். சோத்தாக்கி நாய்க்கு வை. மிச்சம் இருந்தா நீங்க தின்னு. இந்த பார், உன் சோறு வேண்டாம், எனக்கு நீயும் வேண்டாம். ஏன் மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு என் இருக்கீங்க? மூஞ்சி நான் உம்முன்னு வைப்பேன், பம்முன்னு வைப்பேன். அதை கேட்க நீ யாரடி? இத்தனை வருஷமா என்னோட குடும்பம் நடத்திட்டு திடீர்னு என் மேல சந்தேகப்படுறீங்களே. ஏய், சந்தேகப்படுறதுக்கு எத்தனை வருஷம், எந்த வருஷம், எந்த தேதி, எந்த நிமிஷத்துல வரலாண்டி? நான் ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, என்ன நம்புங்க. ஆமா, உன்னை நம்புறாங்க, நம்புன்னு போடி. என்னங்க ஒன்னாங்க பணங்க தென்னங்க அப்புன்னா. ராமரே சீதை மேல சந்தேகப்பட்டு தீ குளிக்க சொன்னாரு. சந்தேகம் வந்தா செய்ய வேண்டியதுதானே. அவ்வளவு நல்ல வெங்காலே பச்சை வாழை மட்டி அடுப்புல வச்சு எரிச்சிருக்கிறாரு. அது எப்படின்னு பச்சை மட்டை தீ பிடிச்சி எரியும்? என்னது புரியா பேசிக்கிட்டு? பத்தினி பத்த வச்சா வாழை மரமே எரியும். ஆமாமா, நான் கூட இது கூட புரியாம இருக்கு தம்பி. தம்பி கூத்துன்னு ஒரு சாதாரணமா நினைச்சுக்கா தம்பி. அவ்வளவும் சத்தியம் உண்மை. என்னையா கூத்துங்கிறீங்க, சத்தியம்ங்கிறீங்க? பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரியுங்கிறேன். என்னது? பத்திரி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரியுமா? உண்மை? ஆமாண்ணே, பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரியும்ண்ணே. பத்திரி பத்த வச்சா பச்சை வாழை மரமும் எரியும். என்னங்க இது? சோறாக்குறதுக்கு விறகு எடுத்துட்டு வர சொன்னா வாழை மரத்தை எடுத்துட்டு வந்திருக்கீங்க. வாழை மரம் விறகு ரெண்டுமே ஒண்ணுதான். இதை எடுத்துட்டு போய் அடுப்பத்த வச்சு சோறு குழம்பெல்லாம் ஆக்கி 1/2 மணி நேரத்துல எனக்கு போடு. என்ன சொல்றீங்க?
வாழை மரத்தை பத்த வச்சு சோறாக்க சொல்றீங்களே, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கேப்படி கேப்ப கொஞ்சம் ஏமாந்தா நீங்க ஆம்பளைங்களை பைத்தியம் பிடிக்க வச்சிருவீங்களே. மரியாதை இதை எடுத்துட்டு போய் பத்த வச்சு எரி. எப்படி எரியும்? பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரிய முடியும். அதாண்டி இல்ல. அட போங்க, விறகு ஈரமா இருந்தாலும் எரிய மாட்டேங்குது, வாழை மரம் எரியுதா? அப்படின்னா உனக்கு அந்த டப்பா தலையிருக்கு ஏதோ இருக்கு. இல்லன்னா அந்த மூஞ்சி பார்த்தா நாயே வாந்தி எடுக்காது. அது கிட்ட போய் உட்கார்ந்துட்டு மனமேவும் ராஜகுமாரா ஆஹா இப்படி எல்லாம் கொஞ்சம் நீ. அதான் உனக்கு உள்ளூர பயம், நம்ம பத்த வச்சா எரியாதுன்ட்டு. இத முதல்ல உங்ககிட்ட கொடுத்து பத்த வைக்க சொன்னது யாரு? நம்ம தங்க முத்து கண்ணுசாமி பழனிசாமி தான். முதல்ல அவங்க பொண்டாட்டிங்களை பத்த வைக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் பத்த வைக்கிறேன். போடி உன்ன மாதிரி அவங்க பொண்டாட்டிலாம். அவங்க எல்லாம் வாழைத்தோப்புக்கு நடுவுல போய் நின்னா வாழைத்தோப்பே தீ பத்திட்டு எரிய முடியும். இப்ப அவங்க எரிய வச்சா நீ எரிய வைக்கிறேங்கிற. ஆமா நிஜமா? ஆமா.